அனைவருக்கும் வணக்கம். பிரான்ஸ் நாட்டுல ஒரு வினோதமான போட்டி வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிக நேரம் கை தட்டணும். யார் அதிக நேரம் கை தட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போட்டி ஆரம்பிக்குது. எல்லாரும் கை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. போட்டி 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த கைதட்டல் ஓசை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. மறுபடியும் கை தட்டிக்கிட்டே இருக்காங்க. 2 மணி நேரம் ஆகுது. கைத்தட்டல் ஓசை 3/4 வாசி குறைஞ்சிருச்சு. 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்ப பாக்குறப்ப ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கைத்தட்டல் ஓசை வருது. அது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த போட்டிருந்த கேமராக்கள் அந்த கைத்தட்டல் ஓசை கேட்ட இடத்தை நோக்கி போயிருக்கு. அங்க பாக்குறப்ப ஒருத்தர் இல்ல 2 பேர் மட்டும் சேர்ந்து கை தட்டிட்டு இருந்திருக்காங்க. ஏன் 2 பேரும் சேர்ந்து கை தட்டினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல ஒருத்தருக்கு இடது கை இல்ல, இன்னொருத்தருக்கு வலது கை இல்ல. 2 பேரும் சேர்ந்து கை தட்டிட்டு இருந்திருக்காங்க. அவங்கதான் போட்டியோட வெற்றியாளரை அறிவிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒருத்தருக்கு இடது கை இல்லாம இருந்திருக்கலாம், ஒருத்தருக்கு வலது கை இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அவங்க கிட்ட நம்பிக்கை இருந்தது. அதனாலதான் அவங்களால போட்டியில வெற்றி பெற முடிஞ்சிச்சு. இதத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தம் மெய்வர்த்த கூலி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால மாணவிகளாகிய நீங்களும் உங்க மேல நம்பிக்கை வச்சு விடாமுயற்சியோட படிச்சீங்கன்னா தேர்வுல நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். இந்த வருடம் நம்ம பெற்ற மதிப்பெண்கள் போலவே அடுத்த வருடமும் இந்த கல்வியாண்டும் நல்ல மதிப்பெண்கள் பெற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.